கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன என்றால், சகலவிதமான நற்கிரியைகளுமாய கனிகளை தருகிறவர்களாக, இரண்டாவது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இது தேவனுடைய தயவுள்ள சித்தமாய் இருக்கிறது. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று அங்கே தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமுண்டாக காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நடக்கை, நம்முடைய அன்றாட ஜீவியம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷகத்திற்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகம் என்பது, ஆண்டவர் சொல்கிறார் பிதாவாகிய தேவனை பார்த்து, தேவனே, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன், புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகம் என்பது பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒன்று. அதுதான் மனுக்குலம் முழுவதற்கும் இரட்சிப்பாய் விளங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-10 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வெளிச்சம், கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். நம் மூலமாய் வெளிச்சத்தின் கிரியைகள், அந்தகாரத்தினுடைய கிரியைகள் அல்ல, வெளிச்சத்தின் கிரியைகள், நீதியின் கிரியைகள், ஒளியின் கிரியைகள் வெளிப்பட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய மகிமையை அடைய போகிறவர்களாக நம்மை கருதி நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு தேவபக்தி, தேவபக்தியோடு கூட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இன்னும் யோவான் 15:8 பார்க்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறபடியினால் பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு மகிமை
உண்டாகும்படி நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி அங்கே 9 நாம் பார்க்கிறோம். பிரியமான இச்சை அடக்கம், சாந்தம், பொறுமை, நீடிய பொறுமை மற்றும் விசுவாசம், நற்குணம் என்று பிரியமானவர்களே இப்படிப்பட்டதான தாழ்மை, இவைகளை நாம் ஆவியின் கனியாக உடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளையும் செய்வதற்கு நம்மை பாத்திரவான்களாய் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12 பிரியமான 1 முதல் 2 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறது வேத வசனத்தினால், கிறிஸ்து இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் அவருடைய நடத்துதலினால் மனம் புதிதாகிறது, நம்மை மறுரூபம் ஆக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 5:16 வசனத்திலே உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது, அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் எபிரேயர் 13:21 அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் யாக்கோபு 3:13 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உங்களுடைய கிரியைகளினால் நல் நடக்கையினால் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். தீத்து 2 11 முதல் 14 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் இப்படிப்பட்டதான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நாம் ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ தகுதி உள்ளவர்களாய் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் நடக்க எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவு சகலவிதமான நற்கிரிகளாகிய கனிகளை கொடுப்பதிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர பெருக, அது உமக்கு நாமத்துக்கு மகிமையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.